வெயிட் லாஸ் பண்றப்ப நிறைய பேர் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பசியிலேயே 7 வகையான பசி இருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னா என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஹங்கர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே நம்ம உடம்புக்கு சாப்பாடு தேவை. அந்த டைம்ல நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அதை பிசிக்கல் ஹங்கர் நம்ம சொல்லலாம். ரெண்டாவது எமோஷனல் ஹங்கர். இது என்னன்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது இல்ல உங்களுக்கு போர் எதுனா அடிக்கும் போது உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே எமோஷனல் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஹேபிச்சுவல் ஹங்கர். இது என்னன்னா சில ஃபுட்டை ரொட்டீனாவே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படி சாப்பிடும் போது பசிக்கலனாலும் அது சாப்பிடுவாங்க. அப்படி ஹேபிட்டா ஃபாலோ பண்றதுனால ஹேபிச்சுவல் ஹங்கர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. நாலாவது சென்சரி ஹங்கர். இப்போ ஒரு பிரியாணி ஸ்மெல் பண்ணிட்டாலோ இல்ல வீடியோஸ்லயோ போட்டோஸ்லயோ அதை பார்த்துட்டாலோ இல்ல இந்த டபரா தட்டுற சவுண்டை கேட்டாலோ அதை சாப்பிடணுன்ற ஃபீல் அவங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி வர்றது எல்லாத்தையுமே சென்சரி ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது நியூட்ரிஷனல் ஹங்கர். இது என்னன்னா நம்ம உடம்புக்கு சில நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா மேபி உங்க உடம்புக்கு மெக்னீசியம் தேவை அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி தோணுச்சுன்னா இது எல்லாத்தையுமே நியூட்ரிஷனல் ஹங்கர் சொல்லுவாங்க. ஆறாவது டீஹைட்ரேஷன் ஹங்கர். இது என்னன்னா உங்களுக்கு தண்ணி தாகம் தான் எடுக்கும். ஆனா உங்களுக்கு பசிக்கிற மாதிரி ஃபீல் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஏழாவது மைண்ட்லெஸ் ஹங்கர். இது என்னன்னா டிவி பார்க்கும் போதோ இல்ல எதனா ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மைண்ட்லெஸ் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க.